ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ வந்து 8ஆம் நம்பர் என்னென்று பின்னெண்டு பார்ப்போம். அதுக்கு 3 மில்லிமீட்டர் கம்பியும் 4லேருந்து 5 தடிப்புள்ள நூலும் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்னென்று பின்னெண்டு பார்ப்போம். முதல் முடிச்சு போட்டுட்டு 36 செயின் பின்ன போகிறேன். 1 2 3 4 5 6. இப்போ வந்து 36 செயின் பின்னிட்டேன். பின்னிட்டு இப்போ 2ஆவதுக்குள்ள வந்து 1 2ஆவதுக்குள்ள வந்து சரி 1 2 2ஆவதுக்குள்ள கொடுத்து 1 டபுள் க்ரோஸே பின்னிட்டு என்ன மறுப்பா இதுக்குள்ள திரும்ப 1 டபுள் க்ரோஸே பின்னிட்டு, அதாவது 2 டபுள் க்ரோஸே 2ஆவதுக்கு 2 டபுள் க்ரோஸே பின்னிருக்கிறேன். பின்னிட்டு இப்போ 10 தடவை 2 டபுள் க்ரோஸே பின்ன போகிறேன். அதாவது 20 டபுள் க்ரோஸே வரும். இப்போ பக்கத்தில் இருக்க 2 டபுள் க்ரோஸே இப்படி 10 தடவை பின்ன போகணும். ஒருக்கா பக்கத்தில் இருக்க 2 டபுள் க்ரோஸே 2 தடவை, இப்போ பக்கத்தில் இருக்க 2 டபுள் க்ரோஸே ஒன்று 2 தடவை பின்னிட்டேன். முதல் பின்னினதை விட்டு 2 தடவை பின்னிட்டேன். இது 3ஆம் தடவை. ஒன்றுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸு 3. இப்போ 4ஆம் தடவை 2 டபுள் க்ரோஸு பின்னப்பேன். ஒன்றுக்குள்ளே 2 1 2. இப்போ 4 தடவை பின்னிட்டு இப்போ 5ஆம் தடவை 2 டபுள் க்ரோஸு 6ஆம் தடவை 2 டபுள் க்ரோஸு இப்போ 7ஆம் தடவை 7ஆவதா 2 டபுள் க்ரோஸு இப்போ 8ஆவதா 2 டபுள் க்ரோஸு ஒன்பது 9ஆம் தடவை 2 டபுள் க்ரோஸு இப்போ 10ஆம் தடவை 2 டபுள் க்ரோஸு. இப்போ 10 தடவை 2 டபுள் க்ரோஸை பின்னிட்டேன். இப்படி வளைஞ்சி வரும். சரியா? அடுத்தது 4 டபுள் க்ரோஸை பின்னப்பேன். அதாவது ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று படி. 1 பக்கத்துக்கு இதுக்கு 1 சரி பக்கத்திருக்க 1 2ஆவது தடவை, இப்போ 3ஆவது 4, அதாவது 4 டபுள் க்ரோஸு, அதாவது ஒவ்வொன்றா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2ஆவதுக்குள்ளே 2 டபுள் க்ரோஸை பின்னி போட்டு அதுக்கு பிறகு வந்து 5 தடவை அதுக்கு பிறகு 10 தடவை 10 தடவை 2 20 டபுள் க்ரோஸை பின்னாங்க. அதாவது 10க்குள்ள 2 படி பின்னாங்க. பின்னிட்டு பிறகு வந்து 4 டபுள் க்ரோஸை தனியாக பின்னிருக்கோம். 1 2 3 4 ஒவ்வொன்றுக்கு 1 படி. இப்போ 4 டபுள் க்ரோஸை தனியாக பின்னிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்டா 2 டபுள் க்ரோஸையை இப்போ என்ன செய்ய போகிறேன்டா இனி மிச்சம் எல்லாத்துக்கும் இப்போ 2 டபுள் க்ரோஸை ஒன்றா சேர்த்து பின்ன போனேன். இப்போ டபுள் க்ரோஸை இப்படி பின்னி எடுத்து வச்சுக்கொண்டு பக்கத்து இதுக்குள்ளேயும் கொடுத்து பின்னி எடுத்து, அதாவது கம்பியில் 3 நூல் இருக்கும் சேர்த்து ஒன்றா பின்னுறது.
இனி பக்கத்துக்கு அதாவது 2 டபுள் க்ரோஷே சேர்த்து பின்னுறேன். 1 பக்கத்து இன்னும் ஒரு டபுள் க்ரோஷையும் சேர்த்து ஒன்றா பின்னுறேன். 2 பக்கத்து டபுள் க்ரோஷே அதுக்கு பக்கத்துள்ள டபுள் க்ரோஷே அதாவது 2 டபுள் க்ரோஷே ஒன்றா சேர்த்து பின்னுறேன். அப்படி இந்த இது மிச்சம் எல்லாத்துக்கும் அப்படி பின்னணும். 2 டபுள் க்ரோஷே ஒன்றா சேர்த்து பின்னுறது குறைஞ்சி கொண்டு போகும். அதாவது 2 டபுள் க்ரோஷே சேர்த்து பின்னினா குறையும். அப்படின்னு சேர்த்து பின்னுறேன். இப்படி இந்த இது கடைசியான பின்னணும். ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டமெல்லாம் இல்லை. பின்னர் சேர்த்து ஒன்றா பின்னணும். வந்து இப்படியே சேர்த்து பின்னிட்டு இதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பாக வளைஞ்சி வரும். இப்படி இப்படி ஷேப்பு வளைஞ்சி வரும். இப்போ இது ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதில் இடையில 4 டபுள் க்ரோஸே பின்னினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு ஸ்டார்டில். ஒன்று ரெண்டு மூன்று சரி 1 2 3 4 டபுள் க்ரோஸ் இந்த இடையில பின்னினாங்க. இப்போ அந்த 4 டபுள் க்ரோஸை இங்கேருந்து பார்க்க இந்த ஸ்டார்ட் டபுள் க்ரோஸ் அதாவது இந்த குறைச்சி பின்னின இந்த முதலாவது 4 டபுள் க்ரோஸுண்டு இப்போ பின்னி முடிச்சதுலேருந்து இப்படி இந்த பக்கத்துலேருந்து வர்ற முதலாவது 4 1 2 3 4 டபுள் க்ரோஸ் இருக்குது. அதில் மேலானக்க கொண்டு கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னப்போம். பின்னிட்டு இப்போ நடு இதுக்கேயும் கொடுத்து பக்கத்து ஸ்டிச்சுக்கேயும் கொடுத்து எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் இந்த மூளை பக்கத்துக்கு கொடுத்து பக்கத்து இதுக்கு கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இது இந்த நேருக்கு இப்படி குறுக்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொண்டு போக போகிறேன். இப்படி இருக்குண்டா நீங்கள் இப்படி நடுவுக்குள்ளால் போட்டு நான் இந்த நேருக்கே கொண்டு போக போகிறேன். கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் இப்படி திருப்பி இதில் முதலாவது இது ஸ்டிச் இப்போ 2 செயின் பின்னின அந்த இதில் இந்த முதலாவதுக்குள்ளே இதை கொடுத்து எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு பக்கத்து ஸ்டிச்சுக்கையும் கொடுத்து இதுக்குள்ளேயும் கொடுத்து களை எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளேயும் கொடுத்து இது இந்த மூளை பக்கத்துக்கும் சேர்த்து கொடுத்து பக்கத்து இதுக்கையும் கொடுத்து
ഇതിൻ്റെ മൂളை பக்கத்துக்கும் இதுக்கையும் கொடுத்து ഇതിൻ്റെ மூளை பக்கத்துக்கும் கொடுத்து உங்களுக்கே தெரியும் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி இங்கே ஈஸியாக தையல் ஊசியே இருந்துச்சுன்னா தையல் ஊசியால் நீங்கள் ஈஸியாக சரி பக்கத்து நூல் சேர்ந்து கொடுக்கிட்டு வந்துச்சு இதுக்கை அப்புறம் இதுக்குள்ளே நூலை வெட்டிட்டு மிச்ச நூலை வந்து பின்பக்கத்தால் இழுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் சரி. இனி அடுத்த வீடியோவில் வந்து 9ஆம் நம்பரை 2 பின் 2 பார்ப்போம்.